கபாலி திரைப்படத்தை சட்டவிரோதமாக வெளியிடும் இணையதளங்களை முடக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் தானு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று இன்று சற்று நேரத்திற்கு முன்னர் இந்த வழக்கு குறித்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் இணையதளங்கள் மொத்த இணையதளங்கள் 169 சர்ச்சைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள் முடக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் மூலமாக கபாலி திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளங்கள் மூலமாக பதிவிறக்கம் செய்வது தடுக்கப்பட முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த உத்தரவிற்கு தயாரிப்பாளர் சங்கம் தரப்பிலும் குறிப்பாக தயாரிப்பாளர் தானு தரப்பிலும் வரவேற்பு அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. மேலும் திருட்டு விசிடி, டிவிடி உள்ளிட்டவை மூலமாக கபாலி திரைப்படம் வெளிவராமல் பார்த்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க பார்த்தோம். சமீப காலமாகவே நிறைய புதிய திரைப்படங்கள் இணையதளங்கள் மூலமாக சட்டவிரோதமாக பதிவிறக்கம் செய்துவிட்டு வரும் செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கபாலி திரைப்படம் அனைத்து தரப்பிலும் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் சட்டவிரோதமாக கபாலி திரைப்படம் இணையதளங்கள் வாயிலாக பதிவிறக்கம் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அப்படத்தின் தயாரிப்பாளர் தானு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிற்கான விசாரணை நடைபெற்று தற்பொழுது இந்த வழக்கிற்கான தீர்ப்பு சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நாம் பார்த்தோமேயானால் 169 இணையதளங்கள் முடக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தயாரிப்பாளர் தானு நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு தானு அவர்கள் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? சமன் செய்து சீர்திருக்கும் கோல்போல் அமைந்தருவால் கோடாமை சான்றோர்கண் என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க வழங்கிய தீர்ப்பை கண்டு அகமகிழ்ந்தேன், உளன் மகிழ்ந்தேன், மகிழ்ச்சி. இது திரையுலகு கிடைக்கட்ட பெரிய வரப்பிரசாதம். இதனுடைய உத்தரவை பெற்று இனி வருங்காலத்தில் அத்துணை சிறுபட தயாரிப்பாளர்களும் முக்கியமாக யார் போய் கேட்டாலும் இதை வைத்து எதிர்காலத்தில் சினிமாவை வழி நடத்துவதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நீதியரசருக்கு இந்த திரையுலகத்தின் சார்பாக தலை தாழ்ந்த வணக்கங்களும் மகிழ்ச்சி. இந்த ஒரு மைல்கல் தீர்ப்பு இந்த விஷயத்துல அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டாலும் இந்த தீர்ப்பு முழுசா இணையதளங்கள் வழியா சட்டவிரோதமா திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்யற ஒரு விஷயத்தை தடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். உலகெல்லாம் இன்னைக்கு எதிர்காலத்துல இதுதான் ஆக்கிரமிக்க போகுது. அத இது முடக்கப்பட்டால் நமக்கு திரையுலகுக்கு பெரிய வசூல் கிடைக்கும். கண்டிப்பா பதிவிறக்கம் செய்யப்பட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்க பல கோடி மக்கள் பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு சென்று எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது நிலைக்கணும், நீடிக்கணும்.